தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, நிச்சயமாக இது ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் பஸ்ஸு வரல, சும்மா பைக்கு போகிறது மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு ரோடு தான். இதை இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இது இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு வாட்டர் டேங்கு, ஒரு கோயில், இந்த மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் அந்த இடத்த அவ்வளோ சூப்பராக அந்த இடத்துல இந்த மரம் இருக்குது பாருங்கள், நச்சுன்னு இருக்கா பாருங்கள். இதுக்குன்னு வந்து நல்ல கல் பாருங்க, பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள். உட்காந்துக்கலாம், வெயிலுக்கு அழகாக உட்காந்துருக்கலாமா. நல்லா காற்றடிக்கும், நல்லா 4 பக்கம் வயல்கள், நல்லா குழு குழுன்னு இருக்கும். ஒரு அமைதியான இடமாகவும் இருக்குது, தனிமையாகவும் இருக்கா. வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறப்போ அல்லது ஒரு பக்கத்தில் எதுவும் வேலைகளை செய்கிறப்போ வந்து உட்காந்துக்கலாம் ஜாலியாக. மத்தியானம் சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கல், ஒரிஜினல் கருங்கல் பாருங்கள். கருங்கல்லாம் பாருங்கள், நல்லா சரியான கல். பஸ் ஸ்டாண்டு அப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு லொக்கேஷன் பண்ணி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு வேறு ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு வர்றப்போ நான் பார்த்தேன். நல்லா இருக்குது. இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு கார்னரில் அது மாதிரி ஒரு நல்ல முச்சந்திலலாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இது மாதிரி அதிகமாக நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து யாரும் செலவு பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து பெரிய செலவுலாம் கிடையாது. இதுக்கு பெரிய அரசெல்லாம் உதவி பண்ணுங்கிறது கிடையாது. இது நம்மளாக பண்ணுறது தான். அது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஓகே, இந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு சொல்ல வரேன். இப்போ டக்குன்னு இப்போ இந்த வயலில் வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் 15 பேர் இந்த பக்கம் நட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆள் டீ வாங்க போயிருக்கு, 15 டீ 15 வடை போண்டா அந்த மாதிரி வாங்க போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டக்குன்னு உட்கார வச்சு இஞ்சி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டக்குன்னு எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி தாங்க. வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம், தவிர டீ வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு அந்த மாதிரி பாசல்ல எங்கள் பக்கமெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அழகாக எல்லாம் கிளம்பி வந்து காலுக்கை கழுவிட்டு அப்படியே அழகாக அந்த வாய்க்கால் கழுவிட்டு வந்து இந்த இடத்துல டீ ஆக்கி உட்காந்து அப்படியே வரிசையாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உட்காந்து ஆற்றி கீத்தி கொடுக்க போண்டாதீங்க, அப்படியே வரிசையாக உட்காந்துக்க, நல்லா நிழல் அருமையாக இருக்கும். அதுமாரி இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இந்த காணொலியை போடுறேன். இந்த மாதிரி மரங்களை வச்சு உங்கள் ஊருங்களையும் அந்த மாதிரி வளங்க. நல்லா ஒரு கார்னர் இந்த மாதிரி நல்லா 4 ரோடு 3 ரோடு பெரிய இடத்துல அந்த மாதிரி செய்யுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல ஒரு சின்ன மினி பஸ்ஸை வரவழைச்சி அல்லது ஒரு பஸ்ஸை வச்சு இப்படி டேர்ன் பண்ணி அழகாக ஒருத்தவங்க இறங்குற மாதிரி 2 பேர் இறங்குற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்தால் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடம். நன்றி, வணக்கம்.